அன்புள்ளவர்களே, இந்த சிறைக்கூடத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவிற்கு தர்மப்பிரபுவும் சத்தியசீலரும் கருணையே வடிவானவருமான தர்மராஜ் அவர்கள் தலைமை தாங்க வந்திருக்கிறார்கள். சமுதாயத்தில் இவரை போன்ற நல்லவர்களின் பிரச்சாரத்தின் காரணமாகத்தான் குற்றவாளிகள் குறைந்து வருகிறார்கள். இப்பொழுது திரு தர்மராஜ் அவர்கள் பேசுவார்கள். வாங்க சார், பேசுங்க. சகோதரர்களே, சகோதரர்களேன்னு நான் உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? நீங்களும் மத்தவங்களை போல பிறந்தவங்க தான். ஆனா சந்தர்ப்பம், சூழ்நிலை, தவறான செய்கையின் காரணமா நீங்கள்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இங்க வந்த காரணத்துக்காக உங்களை வெறுக்கிறவங்களை நான் ஈன பிறவியா மதிக்கிறேன். எவ்வளவு பெரிய மனுஷன்! நீங்க செஞ்ச குத்தத்தை எண்ணி பார்த்து திருந்திரத்துக்கு தான் இந்த சிறைச்சாலை. இது தண்டனை கூடமல்ல, திருந்தும் இடம். அதனாலதான் நான் உங்களை எல்லாம் என் சகோதரர்களா மதிக்கிறேன். இன்னைக்கு பொங்கல் திருநாள், மக்கள் ஆனந்தமா கொண்டாடுறாங்க. இந்த நல்ல நாள்ல உங்க உள்ளத்திலேயும் தர்மம், சத்தியம், நேர்மை நிலைச்சிருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்பொழுது திரு தர்மராஜ் அவர்கள் உங்களுக்கு இனிப்பு வழங்குவார்கள். ஒவ்வொருவராக வரிசையாக வந்து வாங்கி செல்லுங்கள். தர்மத்தை பத்தி நீயாடா பேசுற? டேய், உன் அடிமை பார்க்காம நான் சாக மாட்டேன்டா. டேய், நான் சாக மாட்டேன்டா, சாக மாட்டேன்டா, சாக மாட்டேன். ஐ வெரி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. வாழ்க்கையில ரொம்ப விரக்தி அடைஞ்சவன். அதனாலதான் உங்களை யாருன்னு தெரியாம. யார் இவரு? இவன் ஒரு ஆயுள் கைதி. வேலூர் ஜெயில இருந்து இப்பத்தான் வந்திருக்கிறான். கொலகாரனா இருப்பான் போல இருக்குது. அதனாலதான் மூளை குழம்பு ஏதோ உளறான். தயவு செய்து அவனை தண்டிக்காதீங்க. முடிஞ்சா அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க. அந்த செலவையை நானே ஏத்துக்கிறேன். இருங்க, நான் சேர்ந்து ஆமா, நீங்க ஏன் அந்த விழாவில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு ஓடியாந்தீங்க? இந்த உலகமே என்ன பைத்தியம் சொல்லட்டும், என் முகத்துல காரி துப்பட்டும். ஆனா நீ மட்டும் அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே. இல்லையா, சொல்ல மாட்டேன். அமைதியா இருங்க. ஆமா, அந்த தர்மராஜை ஏன் அப்படி அவமானப்படுத்துனீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் என்ன விட்டிருந்தா அவனை கொலை பண்ணி இருப்பா, கொலையே பண்ணி இருப்பேன். கொலையா? நீங்க? என்னால நம்பவே முடியலையே. நீங்க கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தர்மராஜ் அப்படின்னு குற்றம் செய்தாரு. ஆமாப்பா, அவன் ஒரு கொலைகாரன், கொலைகார பாவி. தர்மராஜ் ஒரு கொலைகாரனா? ஆமாப்பா. என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா, கொலை செஞ்சவன் அவன், தண்டனை அனுபவிக்கிறவன் நான். ஐயா, ஆனா தெய்வம் மட்டும் இருக்கிறது உண்மையா இருந்தா கருணாகரனை கொண்ட அந்த பாதி தர்மராஜ் புடுவா துடிதுடித்து சாக நான் கண்ணால பாப்பேப்பா, கண்ணால பாப்பேன். கருணாகரா? யாரு? எனக்கும் தர்மராஜுக்கும் சோறு போட்ட முதலாளி. அப்ப உங்க பேரு? பேரா? நூறு. ஐயோ, அதான் கேட்கல. உங்க உண்மையா பேருங்க? அட, அதை எப்பா கேட்கிறேன்? சொல்லுங்க பெரியவரே. வேலப்ப. உங்க மகன் பேரு? ரங்கன். உங்க மகன் பேரு தங்கம் தானே? ஆமா. ஏப்பா, உனக்கு அவளை தெரியுமா? அப்பா, என்ன? நான் தான்ப்பா உங்க மகன். அப்பா, உங்களை பத்தி ஊர் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பிட்டப்பா. அதனால்தான் இத்தனை வருஷமா உங்களை பார்க்காம இருந்துட்டப்பா. அப்பா, இதை மன்னிச்சுங்கப்பா, இதை மன்னிச்சுங்கப்பா. அது உன் தப்பு இல்லப்பா, உன் தப்பு இல்ல. அப்ப நீ குழந்தை, நல்லது கெட்டது தெரியாத வயசு. ரங்கா, ரங்கா, இப்பவாவது நீ நல்லவன்னு நினைச்சியே, அது போதுப்பா, அது போதும். என் கவலையெல்லாம் பறந்து போயிடுச்சப்பா, பறந்து போயிடுச்சு. அண்ணி, அண்ணி, வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம், உட்காருங்க. என்ன சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க.
பேபி, யார் இந்த பொண்ணு? என்ன நீ அப்படி கேட்டுட்டீங்க? என் பொண்ணு கீதா, உங்க மருமக. அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணும்மா. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. அண்ணி, பொண்ணு எப்படி இருக்கா? லட்டு மாதிரி இருக்கிறா. இருப்பா. ஏன்னா நான் மசக்கையா இருக்கும்போது நிறைய லட்டு திம்பேன். அது இருக்கட்டும். அண்ணி, கீதாவோட கல்யாண விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கத்தான் அவளை கையோட இழுத்துக்கிட்டு வந்தேன். பாருங்க, இது கொலகாரம் பொண்ணு நடமாடின இடம். அதை உடனே புனிதப்படுத்தினாதான் எனக்கு தூக்கம் வரும். என்ன சொல்றீங்க? உங்க மகளை என் மருமகள் ஆக்கிக்க எனக்கு பரிபூர்ண இஷ்டம்தான். ஆனா அவன் என்ன சொல்றானோ? தம்பி எங்க? மாடியில தானே இருக்கு. அங்கதான் இருக்கான். சதா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். அவன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. அடியே கீதா, கேட்டுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கிய, போய் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு. நாளைக்கு நீ தானே இந்த வீட்டுல வந்து வாழ போற. போம்மா. என் மகனுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். போமா, மாடிக்கு போய் ஒரு பாட்டு பாடு. ஆமாமா, எழுந்துருமா, போய் ஒரு பாட்டு பாடு. முடியாதம்மா. போம்மா, திரும்பி வரும்போது 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வரணும். போட கண்ணே, போடாமா. யாரும் தொடக்கூடாது. இது என் மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா அந்த மனைவி மட்டும் உங்களுக்கு சொந்தம் இல்லையா டாக்டர்? என்ன சொல்ற? உங்களுக்கு என்ன டாக்டர், பணம் இருக்கு, பெரிய பங்களா இருக்கு. ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்குவீங்க, அவளை விரட்டுவீங்க. மறுபடியும் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவீங்க, அவளையும் விரட்டுவீங்க. கீதா, டாக்டர், நீங்க 2வது கல்யாணமா பண்ணிக்க போறீங்க. யார் சொன்னது? என் வாழ்க்கையில இனிமே இன்னொருத்திக்கு இடமே இல்லை. அப்படியா? இந்த கல்யாண ஏற்பாட்டுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. தங்க இந்த வீட்டை விட்டு தான் போயிட்டான். ஆனா என் நெஞ்ச கூட்ட விட்டு போகல. அந்த நம்பிக்கையோட நீ திரும்பி போகலாம். போறதா? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா டாக்டர்? நான் பாடணும், ஆடணும், உங்களை மயக்கணும், கடைசியில நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்காக என்ன மேல அனுப்பிட்டு கீழே 2 ஜீவங்களை காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களை ஏமாத்தணும். ஏமாத்துருவா? ஆமா. இப்போ நாம 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே கீழே போனோம். இல்ல எங்க அம்மா என்ன கடிச்சு தின்னுடுவா. சரி, வா போலாம். ஓகே. அண்ணே அண்ணே, இங்க வாங்க. அங்க பாருங்க, 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு வர்றது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதம். வாமா, வாங்க மாப்பிள்ள. அண்ணி, ஆக வேண்டியதை பாருங்க. நாங்க போயிட்டு வரோம். சொல்லிட்டு வரா கண்ணே. பாய். வரேன் அண்ணி, போயிட்டு வரேன் மாப்பிள்ள. அப்பா 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 அப்பா, என்ன விருதுப்பா, நான் விருது போறேன். ரங்கா, நீயும் தங்கமும் நீடுமுடிகால வாழணும்ப்பா. எல்லாரும் சொல்லுங்கப்பா. அப்பா, இனிமே எனக்கு என்ன வேலை தெரியுமா? வெளியே இருக்கிற அயோக்கியனை உள்ள கொண்டாடுறது, உள்ளே இருக்கிற நல்லவரை வெளியே கொண்டு போறது. அதை விட முக்கியமான கடமை உனக்கு ஒண்ணு இருக்குப்பா. கண்கலங்கி தவிக்கிற தங்கத்தை கணவன் வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யறங்க. அப்பா, தங்கத்தோட மாமனாரை கொன்னது நீங்க இல்லைன்னு நான் நிரூபிச்சாகணும்ப்பா. அப்பத்தாப்பா தங்கத்துக்கு கூட வாழ்வு கிடைக்கும். உன்னால முடியுமா ரங்கா? ஏன் முடியாது? எந்த சட்டம் உங்களை கொலைகாரம் தண்டிச்சதோ அந்த சட்டத்துக்கு முன்னால நீங்க நிரபராதிங்கிறது நான் நிரூபிப்பேன்ப்பா. விடுதலை செய்யப்பா, உங்களை கண்டிப்பா விடுதலை செய்ய. ரங்கா, அப்பா ரங்கா, அப்பா, எந்த ஆபத்தையும் சிக்கிக்காம ஜாக்கிரதையா இருப்பா. உன் முயற்சி வெற்றி பெறட்டும். உங்க ஆசை இருக்கப்பா. ரங்கா, வரப்பா. தங்கம், தங்கம், அண்ணே, தங்கம், அண்ணே, தங்கம். அழாதம்மா, ஏன் அழாத? நான் தான் வந்துட்டேன். கண்ணி தொடமா. அழாத, கண்ணை துவச்சிக்க.